ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி திருச்செந்தூர் வந்திருக்கோம். திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடு திருச்செந்தூர். இது பார்த்திங்கன்னா இந்தியாவின் தென் எல்லையான கன்னியாகுமரியிலேருந்து 90 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. இதுக்கு இது கண்டிப்பாக வந்தீங்கன்னா கடலில் குளிச்சுட்டு நீராடிட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்க்குறது ஒரு ஐதீகம். அந்த தண்ணியில் கடலில் குளிச்சுட்டு சாமியை பார்க்குறதுங்கிறத விட நாளிக்கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிணறுல தீர்த்தம் வாங்கி குளிச்சுட்டு தீர்த்தம் மாதிரி தண்ணி மொண்டு ஊற்றுவாங்க. அது ஒரு ஆளுக்கு 1 ரூபான்ற வீதம் சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் க்யூ இருக்கும். ஸோ நீங்கள் க்யூவில் போய் நின்று நாளிக்கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலில் போய் செகண்ட் டைம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தீங்கன்னா, ஆம்பளைங்க ட்ரெஸ் உள்ளுக்கு போட்டு போகக்கூடாது. அது ஃபாலோ பண்ணுற ஐதீகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நாளிக்கிணறில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடற்கரையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோயில் உள்ளுக்கு நேராகவே போகலாம். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் அதிகமாகவே இருந்தது. இதுதான் நம்ம கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ். ரொம்ப தூரத்துலேயே இறக்கி விட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஆட்டோவில் போய் கோயிலுக்கு ரீச் ஆனோம். வேனில் வந்தவங்க கொஞ்சம் வெளியிலேயே நிப்பாட்டிடுவாங்க. நடந்து போனீங்கன்னா நீங்கள் நேராகவே போய் பார்க்கலாம். வெயில் டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக செப்பல் போட்டு போங்க. கோயிலுக்கு அவுட்டரில் செப்பல் போடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா மண் ரொம்ப சுடும். கடற்கரை ஓரமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த டைமில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உண்மையிலே அப்படியே உடம்பு குளிர்ச்சியாக செம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் போய் கடலில் குளிச்சிங்கன்னா அந்த அனுபவத்தை நீங்கள் பெறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாளிக்கிணறுலேருந்து நேராக போய் குளிச்சுட்டு கடற்கரையிலேருந்து நேராக கருணை கடலை போற்றி அப்படின்ற ஒரு பச்சை கலரில் ஒரு போர்டு இருக்கும்ல, நம்ம திருச்செந்தூர்னாவே அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த டைம் அந்த இடத்துல போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கிட்ட போனோம். பட் அந்த இடத்த பார்த்திங்கன்னா டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலில் வேலைப்பாடுகள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த கடற்கரை அந்த கோயிலோட சன்னிதானம் இது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லாத்தையுமே இடித்து புதுசாக ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இடமே பார்த்தீங்கன்னா கோயிலை தவிர மற்ற இடம் எல்லாமே அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது. கவர்மெண்ட் படி மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது அதுக்கான ஸ்பேஸ் நிறைய இடத்துல ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பேஸையும் கண்டிப்பாக பாருங்கள். அந்த பில்டிங்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒதுக்கப்பட்ட கட்டடங்கள்லாம் நிறைய கட்டியிருக்காங்க. அதுவுமே எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ மெயினாக கட்டிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கோயிலேருந்து வெளியில் இப்போ பக்தர்கள் லைனாக க்யூ கட்டி நிற்கிறது கொஞ்சம் ஸ்பேஸ் ஒதுக்கி எல்லாமே வெயிலில் நிற்கிறாங்க. ஸோ அதனால் நிழல் கட்டி, அதாவது ரூமாக கட்டி அதுலேருந்து ஒவ்வொரு கொஞ்சம் உள்ளுக்கு வர மாதிரி, அதாவது திருப்பதியில் இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல ப்ரொசீஜர் தான். மக்களை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் சாமியை பார்க்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புகிறோம். ஸோ நம்ம நெரிச்சல் இல்லாமல் நல்லா போய் பார்க்குறதுக்கு அவங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காரணம் என்ன, கடல் சீற்றங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. நாங்கள் போனப்போ சிலர் சொன்னதையும் கேட்காம ரொம்ப தூரம் கடல் உள்ளுக்கு போயிட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க. அது கண்டிப்பாக எல்லோரும் சேஃபாக குளிங்க. ஏன்னா நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம். ஸோ முருகனை தரிசித்தா நம்மளுக்கு மனசுக்குள்ளே நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாளிக்கிணறுல குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக கோயிலுக்கு போகாமல் இந்த இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க. இந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி என்ட்ரன்ஸுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு பிள்ளையார் இருக்கும். அந்த பிள்ளையாருக்கு நெறிக்காய் உடைச்சோம்னா அது நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் உள்ளுக்கு போனீங்கன்னா, அதாவது திருச்செந்தூர் போனீங்கன்னா போய் தீர்த்த கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு இந்த பிள்ளையாருக்கு நீங்கள் வரி தேங்காய் உடைக்கணும். வழி தேங்காய் உடைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்றதுனால ஒரு ஐதீகத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்களும் பார்த்தோம். அந்த இடத்துல தேங்காய் உடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம யாரை அழைச்சிட்டு போகிறோமோ, யாருக்காக பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் தலையோட ஒரு சுற்றி தேங்காய் உடைச்சோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிறோம். ஃபுல்லாகவே என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் சைடு பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கடை இருந்துச்சு, நிறையாவே இருந்தது. அந்த இடத்த முடிச்சுட்டு வெளில வரும்போது பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இந்த மெயின் என்ட்ரன்ஸ் என்றைக்குமே திறக்காதுன்னு சொல்கிறாங்க. வருஷத்தில் ஒரு தடவை தான் திறக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த தூண் கொண்ட மண்டபம், 500 தூண் கொண்ட மண்டபமும் இருந்தது.
ஸோ எல்லாமே வந்து சாமியை பார்க்குற ஒரு குறிக்கோள் நோக்கத்தோடு போனதுனால உள்ளுக்கு எங்கேயுமே போக முடியல. நேராக வந்து லைனில் க்யூ கட்டி நிற்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். இந்த கோபுரத்தோட அழகை பார்க்குறதுக்காக தான் மெயினாகவே அங்கே போனோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த கோபுரத்தோட அழகை வந்து நேரில் பார்க்குறது சிரமம். ஏன்னா சுற்றிலும் எங்கேருந்து எட்டி பார்த்தாலும் அந்த கோபுரத்தோட அழகு வந்து அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கடற்கரையை ஒட்டி இருக்கிற அந்த ஒரு சைடு. இந்த சைடில் வந்து இப்போ எல்லாமே வந்து முற்றிலும் வந்து இடிச்சிட்டு அந்த கோயிலோட சுற்றுச்சுவர் மட்டும்தான் இருக்குது. அந்த சுற்றுச்சுவரில் வந்து ஷெட்டு இறக்கி அதில் வந்து உள்ளுக்கு வந்து பக்தர்கள் அனுப்பிட்டு இருக்காங்க. முன்ன பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போன வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட சுற்றுச்சுவர் உள்ளுக்கு அனுப்பிடுவாங்க. அங்கே உள்ளுக்கு போய் ரவுண்டாக நின்று சாமியை பார்த்துட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வெளியிலேயே வந்து ஆளுங்களை நிறைய பேரை வந்து லைனாக க்யூ கட்டி நிற்க வைக்கிறாங்க. நிறைய இடத்துல டிமாலிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த இடத்துல தான் அந்த கடலை போற்றி அப்படின்ற அந்த ஒரு வாசகம் இருக்கும். ஸோ அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஃபில்ஃபுல்லே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே பார்த்த அந்த திருச்செந்தூருக்கும் இப்போ இருக்கிற திருச்செந்தூருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் பெட்டர், இதுக்கு மேலே வந்து பெட்டராக வந்து நல்லாவே செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? இவ்வளோ தூரம் என்னோட விளாகை வந்து ரசித்து இந்த கோயில் இப்படி தான் இருக்குன்றதை முதற்கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்த உங்களுக்கு எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. இதுதான் வந்து திருச்செந்தூர் இப்போ இருக்கிற நிலைமை. 2 days பிஃபோரில் வந்து போய் பார்த்தது. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் கண்டிப்பாக வந்து வேறு அதாவது அறுபடை வீடில் அடுத்த வீடுகளுக்கு போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, see you, thank you.